Jangan ada jilat. இந்த யூடியூபர் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பேஷன் நோக்கி தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து பல ஒரு குறை இருக்கு. நான் வந்து கொஞ்சம் ஸ்டாமினிங் ப்ராப்ளம் திக்கி பேசுவேன். அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் யூடியூப் ஃபீல்டுலேயே வந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பப்ராதன் அப்படிங்கிற பேரில் ஆரம்பித்தேன். அந்த பேர் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரிலேட்டடாகவே ஃபுட்ஸு இதெல்லாம் சாப்பிட்டா வீடியோ போடணும்னு நினச்சேன். அப்புறம் அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ரீச் கிடைச்சிது. இப்போ வந்து பார்த்தா ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மெயின் சப்போர்ட் வந்து பார்த்தா எங்கள் அக்கா வந்து பார்த்தா ஹேண்டிகேப்டு. அவங்க வீட்டிலேருந்து ப்ராப்பர் சப்போர்ட் ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் அம்மா வந்திருக்காங்க, இப்போ தான் வந்தாங்க. ஜஸ்ட்டு நான் பேச போட்டுருக்காங்க. பேசுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கரெக்டா டைம் சார்பு இருக்காங்க. ஏன்னா எங்க அம்மா வந்து பார்த்தா இப்போ நான் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் தான், பிஜி படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப பயப்படுறாங்க இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் கண்ணாவோட சேனல் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணேன். எப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அவர் பிஸ்னஸ் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவரை பார்த்து நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். அப்புறம் பாயாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட பிளாக்ஸ் எல்லாமே நான் பார்த்து அவரை மாதிரியே ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்களாம் எங்கள் அம்மா கொஞ்சம் வந்து பார்த்தா சொன்னீங்கன்னா அவங்க கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப பயப்படுறாங்க இந்த ஃபீல்டில் அவங்க சூஸ் பண்ணுறது. எனக்கு பயமா என் லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டேன். என் பொண்ணு ஹேண்டிக் அப்படி எதுவும் பண்ண முடியாது. அவ தான் இதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. நான் டெய்லி இவனை பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன், ஆகவன் தான் கூப்பிடுவேன். ஏன்னா சும்மா எப்போ பார்த்தாலும் மொபைல்னு அதையே பார்த்துட்டு இருப்பான். எனக்கு என்னன்னா இவனோட லைஃப் வாசி நல்லா இருக்கணும், இவனுக்கு ஒரு நல்ல பேரை கிடைக்கும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் நான் மட்டும்தான் எனக்கு லைஃபே இது. ஆனால் இதில் எனக்கு பயம் என்னன்னா இப்படியே போய் எல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க, நான் என்ன சம்பாதிக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், நீ ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்க கேட்கும் போது தான் எனக்கு பயம் இருக்கு. ஆனால் எனக்கு என் பையன் நல்லா வருவான். ஏன்னா அவங்க மட்டும்தான் அம்மா அழுவாதீங்க. நான் வந்து பிச்சை எடுக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டேன். எனக்கு வந்து ஒரு பால் பாக்கெட் வாங்க கூட எனக்கு பணம் கிடையாது. அப்போ என்னை கையை பிடிச்சி தூக்கி விட்டது இந்த யூடியூப் தான். ஓகேங்களா? யூடியூப் இல்லாட்டி எனக்கு இன்னைக்கு சொந்த வீடு கிடையாது, சொந்த காரு கிடையாது, சொந்த பைக்கு கிடையாது. அந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு விட்டது வந்து யூடியூப் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாதுங்க. இப்போ யூடியூப் முழுசா நம்பினீங்கன்னா கையே விடாது. ஆனா அது முழுசா நம்பி இறங்கணும். உங்க திறமையெல்லாம் அள்ளி கொட்டினாங்கன்னா கண்டிப்பா லட்சம் இல்ல கோடி ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்கும் யூடியூப். முதல்ல யூடியூபை நீங்க நம்புங்க. நம்மளால முடியும்னு நினைங்க, உங்க மகனால கண்டிப்பா முடியும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு என் மனைவி சப்போர்ட்டா இருந்தாங்க, அதனாலதான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்தேன். அதனால பயப்பட தேவை கிடையாது. யூடியூப் கண்டிப்பா கையை கொடுக்கும். மனசார பண்ணுங்க. ஓகேங்களா? பாட்டு பாடுங்க, ரொம்ப சோகமா இருக்கும், அதை என்ஜாய் பண்ணுங்க.
அப்படியே கம்மியாயிடுச்சு